சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் வண்டி கடிப்பட்டி பார்த்தீங்கன்னா ராஜாங்கத்தோட குடும்பம் ராஜாங்கம் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வாமிட்டு மயக்கம்னு சொல்லிட்டு தலைவலின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு படுத்திருப்பாங்க. டாக்டர்ஸும் அவங்க எல்லாத்துக்குமே நம்பிக்கை கொடுப்பாங்க, சரியாயிரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டி கடிக்கான மருந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டுக்குள்ளே ஒரு சித்தர்கிட்ட தான் கிடைக்கும். அந்த காட்டுக்குள்ளே போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு நடுவுலேயே வண்டு வந்து நம்மளுக்கு அடித்து கொல்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த மருந்து வாங்க போனவங்க யாருமே வந்து உயிரோடு திரும்பியதா சரித்திரமே இல்ல அப்படிலாம் சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்கலாம் சொல்றாங்க. அப்படி இருந்தும் தன்னோட குடும்பத்துக்காக, தன்னோட அப்பாக்காக பார்த்தீங்க அப்படின்னா, சேதுபதி வந்து போறாங்க. ஸோ காட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா, நெருப்பு தீப்பந்தத்த வச்சுக்கிட்டு போறாங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்ச்செல்வியும் போறாங்க. தமிழ்ச்செல்வி என்னதான் வந்து கர்ப்பமா இருந்தாலும், வயித்துல குழந்தை இருந்தாலும், அத பத்திலாம் யோசிக்காம தன்னோட குடும்பத்துக்காக, தன்னோட மாமனாருக்காக அவங்க உயிர் போராடிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக, அப்படிப்பட்ட ஆபத்தான காட்டுக்குள்ள போறாங்க. போற வழியிலேயே தமிழ்ச்செல்வி ஒரு புதற்குழியில தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. ஸோ தமிழ்ச்செல்விய பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சேதுபதி தான் காப்பாத்த முடியும். தமிழ்ச்செல்வியும் காப்பாத்தி, மருந்த வாங்கிட்டு வந்து எப்படி குடும்பத்தையும் காப்பாத்த போறாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.